தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறவங்க, இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு சொல்கிறாங்க இல்லையா, சாராயத்தை குறித்து போட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனால் 16,000 வரைக்கும் ஃபைன் கட்ட சொல்கிறாங்க. இனிமேல் அதை கவர்மெண்ட்டு ஏற்றுக்கணுங்க ஐயா. ஏன்னா உங்கள் சரக்கு அரசாங்க சரக்கு குடிச்சு தான் பையன் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன், அவனை பிடிச்சி நிப்பாட்டி நீங்கள் கேஸ் போடுறீங்க. அப்போ யாரோட சரக்கை குடிச்சிருக்கான்? உங்கள் சரக்கு விற்கலைன்னா அவன் குடிக்க மாட்டான், தெண்டம் கட்டவும் மாட்டான் இல்லையா? அதே மாதிரி அவன் சாராயத்தை குடிச்சிட்டு போய் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி செத்தானா அவனுக்கு 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் கோரிக்கை வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டாஸ்மாக் சரக்கை குடிச்சிட்டு வீட்டில் பொண்டாட்டியை மண்டையை உடைச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த மண்டை உடைச்ச செலவுக்கு முழுக்க ஆஸ்பத்திரி செலவு, மெடிக்கல் செலவு நீங்கள் தான் பார்க்கணும். இப்படி பல கோரிக்கைகளை குடிகார மக்கள் வைக்கிறாங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த தீர்மானத்தை சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றம் பண்ணணும்னு சொல்லி குடிகாரர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். அதை நீங்கள் நிறைவேற்றினா நம்ம டாஸ்மாக் கடை ஊருக்கு 10 கடை கூட திறந்து விட்டுலாம், நல்லா ஓடும், ஜெகஜோதியாக ஓடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.